வீடு வாங்கினேன், ரீசேல் வீடு. அதாவது வேறு ஓனர்கிட்ட இருந்து ஏஜென்ட் மூலிமா வாங்கினேன். அதில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் என் வீடு ரிஸ்கில் தான் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணினேன், போலீஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்க, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம் குற்றம் ஃபைல்ஸ். நாங்கள் வீடு வாங்கி 5 வருஷம் ஆச்சு. டைரக்ட் ஓனர்கிட்ட வாங்கலை, ஏஜென்ட் மூலிமா வாங்கினோம். அதாவது செகண்ட் ஹேண்ட் வீடு, அதாவது ரீசேல் வீடு கூட சொல்லலாம். வீடு வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு, அதாவது ஒரு 3 வருஷத்துலேருந்து 3 வருஷமாச்சு நாங்கள் இந்த வீடுக்கு குடி வர்றதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம், அதாவது இந்த வீடை ரெனோவேஷன் பண்ணணும், அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கே ஒரு 3வது வருஷம் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே வந்தோம். அப்போ எங்களுக்கு திடீர்னு, அதாவது 2025 ஒரு 7ஆம் மாதம் போல் இருக்கும், ஒரு லெட்ரு வருது. போஸ்ட் பாக்ஸில் ஒரு லெட்ரு ஒன்று எடுக்கிறோம். அதாவது மொட்டை கடிதாசின்னு வச்சுக்கிறோம். அதை எடுத்து பார்க்குறப்ப செம்ம ஒரு ஷாக்கு. அதாவது நீங்கள் வாங்கின காசை கட்டலை அப்படின்னாக்கா உங்கள் வீட்டை எரிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு த்ரெட்டன் மெசேஜ். அதாவது அதில் நம்பர் கூட போட்டிருக்கிறாங்க, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு. அதில் ஒரு லேடி, இந்தியன் லேடியோட ஐசி ஃபோட்டோ இருக்குது. நான் காசு வாங்கலை. அந்த மெசேஜ், அந்த லெட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோன் ஷாக், அதாவது வட்டிக்கு ஒரு அலோன் போட்டுட்டு போயிருக்கான் வீட்டில். அப்போ என் வீடு என்ன ஆகும், அடுத்தடுத்த நாளைக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி பதற்றத்திலே இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நாங்களே இருக்கோம். அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனோம், போய் ரிப்போர்ட் பண்ணினேன். ரிப்போர்ட் பண்ணப்ப அந்த இந்தியன் லேடியோட ஐசி நம்பர்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப அவங்க 1 வருஷம் முன்னைக்கு ஃபோனு காணா போயிடுச்சு அப்படி சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து என்னோட வாலெட் காணா போச்சு அப்படி சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல, இவங்க கடன் வாங்கிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை கடன் இவங்க மூலியமாக வேற யாராவது அவங்க ஐசி எடுத்து கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ இதில் பாதிக்கப்பட்டது என்னோட வீடு. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த லேடி இருக்காங்களா, இவங்க ஓனர் கிடையாது. இவங்க ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்த டெனன்ட்ஸ், வாடகைக்கு இருந்தவங்க. அந்த ஐசியில் அதாவது நான் வாங்கியிருக்கிற வீட்டோட அட்ரஸ் மாற்றாம அவங்க இன்ன வரைக்கும் அந்த ஐசியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இவங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தாங்க, 5 வருஷம் முன்னுக்கே இங்க இருக்கிறப்பே கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த லெட்டர் இப்ப வரவே வராது. இது ரீசண்டா அவங்களோ இல்லை அவங்க மூலியமாவோ அந்த ஐடி கார்டை வச்சு வேற யாரோ வாங்கிருக்கணும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணினாங்க. ஆனால் போலீஸ் என்கிட்ட சொன்னது தான் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீட்டை விட்டு மாறி போயிருங்க அப்படின்னு. கடன் அலோங்கிட்ட நான் வாங்கலை, விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ. அந்த இந்தியன் லேடி யாருன்னு எனக்கு தெரியாது. இது என் சொந்த வீடு, நான் எதுக்கு போகணும்? அப்போ போலீஸ் சில ஐடியா கொடுத்தாங்க. முன்னுக்கு சிசிடிவி போடணும், அதெல்லாம் அன்றைக்கே செஞ்சாச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே என் வீடை எரிப்பாங்களா, இது நடக்குமா, இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனை மலேசியாவில் நிறைய இடத்துல நடந்திருக்கு, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீட்டில் இருந்த அதுக்கு முன்னுக்கு உள்ள டெனன்ட்ஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு வேலைனால, இந்த மாதிரி ஒரு செயல்னால புதுசாக அந்த வீடை வாங்குறவங்க இல்லை அந்த வீட்டுக்கு புதுசாக வாடகைக்கு போகிறவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது ரீசேல் வீடோ செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா, அங்கே உள்ள பக்கத்தில் நெய்பர்ஸ்ட்டை விசாரிச்சுக்கிங்க. இந்த வீட்டில் ஏற்கனவே உள்ள டெனன் எப்படிப்பட்டவங்க,
இந்த வீட்டில் தேனன் இருந்திருக்காங்களா, எத்தனை பேர் வாடகை இதுக்கு முன்னுக்கு இருந்திருக்கிறாங்க, இதெல்லாம் விசாரிச்சுக்கோங்க. வீட்டு ஓனரு கொண்டு ஒரு வீடை கொடுக்குறாங்க, அதாவது ஒரு தேனனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த தேனன் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஐசியில் அந்த ஐடியில் அட்ரஸை வெளியாகிறப்ப அந்த அட்ரஸ் மாற்றிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். இது முக்கால்வாசி ஹவுஸ் ஓனர் பண்ணுறதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி சில பிரச்சனை, அதாவது இவங்க வாடகைக்கு இருக்கிறப்ப செய்கிற ப்ராப்ளம்னால நம்மளுக்கு தொடர்ந்து அது மூலியமாக பிரச்சனை வரும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனை மாட்டிருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணினீங்க அதுக்கு, ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கும். அதுக்காக செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கவே கூடாது சொல்லலை. இதில் கண்டிப்பாக ஒரு 100ல் ஒரு 2 பேருக்கும் 3 பேருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனை மாட்டிருக்கீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.